ஓம் ஈஸ்வரா குருதேவா. இன்று மனிதனான பின் பல தீமைகளை வென்றிடும் உணர்வுகள் மனித உடலுக்குள் விளைந்ததை நாம் அதை பாதுகாத்தல் வேண்டும். நாம் தவறு செய்யவில்லை என்றாலும் மனிதன் என்ற வாழ்க்கையில் பண்பும் அன்பும் பரிவு கொண்டு மனிதனுக்கு மனிதன் காத்திட வேண்டும் என்றும், நாம் பலருடைய தீமைகளில் அவர்கள் சிரமப்படும் போது பண்பு கொண்ட மனிதன் நாம் அவர்களை அணுகி அவர்கள் படும் துயரத்தை கேட்டறிந்து அவருக்கு நாம் நன்மை செய்கின்றோம். இது மனிதனின் நற்குணங்களை காட்டுகின்றது. மனிதனான பின் பண்பும் பரிவும் கொண்டு நாம் பாசத்துடன் நாம் வாழ்ந்தாலும் பிறர்படும் துயரத்தை பிறர்படும் துயர செயல்களை செயல்படுத்துவோரை பார்ப்பதும், பிறரை துன்பப்படுத்தி மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டோர் இருப்பதை நாம் உற்று பார்க்கும்போது அதை நாம் நுகர்ந்து பிறருக்கு துன்பத்தை கொடுக்கிறான் என்ற உணர்வினை நாம் அறிந்தாலும் அந்த உணர்வுகள் நாம் நுகர்ந்து எந்த நல்ல குணத்துடன் நாம் இணைந்து அவர்கள் செய்யும் தவறுகளை உணர்கின்றோமோ அந்த நல்ல குணத்தில் அவர் செய்யும் தவறான உணர்வுகள் இதுக்குள் பட்ட பின் இப்ப நாம் கீழே விழுந்து விட்டால் மேலே எழுந்திருக்காது நம்மை ஒருவன் அழித்துக் கொண்டே இருப்பான் என்றால் நாம் எப்படி இருக்கும்? இதைப் போல நமக்குள் மனிதனாக உருவாக்கிய நல்ல குணங்களில் ஒரு மனிதன் வேதனைப்படுகிறான் என்று பண்புடன் அன்புடன் பரிவுடன் நாம் பார்ப்போம் என்றால் அதை நாம் இந்த 2 குணங்களுடன் நுகரப்படும் போது அவன் தீமை செய்து கொண்டிருக்கிறார் என்ற நிலை வந்தாலும் நாம் நல்ல அணுக்களில் பட்ட பின் இதன் உணர்வுகள் பலவீனம் அடைகின்றது. ஒருத்தனை கீழே போட்டு நாம் மேலே ஏறி உட்கார்ந்தால் எந்த துன்பமோ இதே போல மனிதனை உருவாக்கிய இந்த அணுக்கள் அது வேதனையுடன் துடிக்கத் தொடங்கிவிடும். இவ்வாறு நாம் வேதனையுடன் துடிக்கப்படும் போது எப்படி எழுந்திருக்க வேண்டும் என்று எண்ணினால் கீழே தள்ளும் நிலையில் தான் வரும். இதை போன்றுதான் நாம் நல்ல மனம் கொண்டு நாம் மனித வாழ்க்கையில் பண்பும் பரிவு கொண்டு நாம் ஒருவரை உற்று பார்க்கும்போது ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு தீங்கு செய்கிறான் என்றால் அந்த தீங்கு செய்வோனை பார்க்கின்றோம். ஆனால் இவன் தீங்கு செய்வோன் அவன் பதறி அழுவதையும் பார்க்கின்றோம். அப்ப அவனுடைய நல்ல குணங்களின் தன்மை கொண்டு நாம் நல்ல குணங்கள் இணைக்கின்றது. அதே சமயம் அந்த தீங்கு செய்வோன் உணர்வுகள் அவன் பதறுவதையும் இருவரும் கலந்து இந்த உணர்வுகள் வெளிப்படுவதை நாம் நுகர்ந்து அறியும் போது நாம் நல்ல குணங்களுடன் இணைந்து விடுகின்றது. அப்போது நாம் நல்ல குணங்கள் அடுத்து ஒரு தடம் செய்தாலும் நம்மை அறியாமலேயே என்ன உலகம், எந்த நன்மை செய்தாலும் இப்படி ஒரு உலகம் இருக்கிறதே என்ற அந்த உணர்வுகள் நல்லதை பேசாது தவறு செய்யும் உணர்வுகளிலே நம்மை பேச வைத்து விடுகின்றது. இப்போ இனிமையான ஒரு பாடல் இந்த விஞ்ஞான அறிவர் டேப் ரெக்கார்டை செய்துவிட்டால் அதில் எதிர்மறையான ஒரு ஒளிகள் பதிவாக்கிவிட்டால் நல்ல பாடலின் இடைமறித்து அந்த இனிமையை எப்படி மடக்கி விடுகின்றது. இதே போலதான் நாம் நுகரும் சந்தர்ப்பத்தில் நம் உயிர் ஜீவ அணுவாக மாற்றிக்கொண்டிருக்கும் இவ்வேளையில் தீமை செய்வோனையும் தீமை செய்ய அது சிக்குண்டவனும் 2 உணர்வும் நாம் நுகரப்படும் போது அவன் பதறுவதை இந்த உணர்வு வலுகொண்ட உணர்வு அணுவாக மாற்றுகின்றது. அதே சமயத்தில் நாம் நல்ல குணம் கொண்டு அது உற்று பார்க்கப்படும் போது அந்த நல்லவனுக்காக நாம் எண்ணங்கள் பெற்றாலும் இவன் பேசும் வேதனையில் அவன் வேதனைப்படும் உணர்வுகளே நம் நல்ல அணுக்களில் பதிந்து விடுகின்றது. நாம் தவறு செய்யவில்லை, நம் உடலுக்குள் இருக்கும் நல்ல குணங்களை நல்ல உணவுகளை உருவாக்கும் அந்த அணுக்கள் செயலழக்கத் தொடங்கி விடுகின்றது.